ஹலோ எவ்ரிவன், ஐம் கோகு. இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஹெடர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டார்ட் வைக்கிறேன், வேர்டுன்னு டைப் பண்ணுறேன். ஸோ உங்கள் வேர்ட் 2013 வந்துடுது. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்சர்ட் போகிறேன். இன்சர்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெடர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ்னு வந்து டூல் பார் இருக்கும். ஸோ அதில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஹெடர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ், பேஜ் நம்பர் இருக்குது. ஓகே, இந்த ஹெடர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெடரில் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா டாக்குமெண்ட்டோட டைட்டில், டாக்குமெண்ட்டோட நேம், தேவைப்பட்டால் அங்கேயும் பேஜ் நம்பர் கொடுப்பாங்க. ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆத்தரோட நேம் அப்படின்னா பேஜ் நம்பர் இதுதான் வந்து ஃபோட்டோஸில் கொடுப்பாங்க. இந்த பேஜ் நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஹெடர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் கொடுக்காம வெறும் பேஜ் நம்பர் மட்டுமே டாப்பில் வேணாலும் கொடுத்துக்கலாம், பாட்டமில் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஹெடர்ஸ் பார்க்குறோம். நான் ஹெடர்ஸ்குள்ளே போகிறேன். மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாங்க்னு இருக்குது. ஸோ டைப் ஹியர்னு ஒன்று மட்டும் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும், டைப் பண்ணுமோ டைப் பண்ணிக்கலாம். நம்ம டைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா டாக்குமெண்ட் 1 கொடுக்குறேன். டாக்குமெண்ட் 1 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து க்ளோஸ் ஹெடர் அண்ட் ஃபோட்டோஸ் கொடுக்குறேன். ஓகே, டாக்குமெண்ட் 1 வந்து வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மார்ஜின் வந்து இதுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க மார்ஜின். இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் இமேஜ் போகும். ஸோ இந்த இன்சர்ட் கொடுக்குறேன், நியூ பிளாங்க் பேஜ் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ பிளாங்க் பேஜ்லேயும் டாக்குமெண்ட் 1 டிஃபால்ட்டாக வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், திரும்பி ஒரு பிளாங்க் பேஜ் கொடுக்குறேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் 1. ஸோ நம்ம என்ன கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா இது எல்லா டாக்குமெண்ட்லேயும் வந்துடும். ஓகே, இதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிளோட சொல்கிறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை டைப் பண்ணுறது நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஷார்ட்கட்டாக வந்து எப்படி நம்ம வந்து டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஓ கொடுத்தோம்னா ஃபைல் மெனு வந்துடும். ஃபைல் மெனு ஓப்பனில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னோடய ஃபைல் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ அந்த டெஸ்க்டாப் வரேன். ஸோ நான் மாடல் டூல் வச்சுருக்கேன். ஸோ மாடல் டூல் எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு இது வந்துருச்சு. மறுபடியும் போகிறேன், ஹெட்டர் கொடுக்குறேன். ஸோ இந்த ஹெட்டர் பிளாங்க் 3 காலம்ஸ் இருக்குல்ல, இது நான் கொடுக்குறேன். செகண்ட் உள்ளது கொடுத்தா எனக்கு 3 வரும் பாருங்கள். ஸோ நம்ம இதில் ஏதாச்சும் டைப் பண்ணுறதாலும் டைப் பண்ணலாம். ஸோ இதில் என்ன கொடுக்குறேன்னா டாக்குமெண்ட் 1 கொடுக்குறேன். இதில் நான் கொடுக்குறேன்னா சாப்டர் 1 இதில் வந்து என்னோட நேம் கொடுக்குறேன்னா கொடுத்துட்டு க்ளோஸ் ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பாருங்கள், சாப்டர் 1 டாக்குமெண்ட் 1 சாப்டர் 1 கோப்பு என்னோட நேம் வந்துருச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லா பேஜ்லேயும் இது வந்துடும். ஓகே, நான் மறுபடியும் போகிறேன். இந்த ஹெட்டர்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன், இன்சர்ட் போகிறேன். ஸோ எனக்கு அந்த ஹெட்டர்ஸ் வந்து வேணாம். ஸோ நான் வேறு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் ஹெட்டர்ஸ் போகிறேன். அதில் போய்ட்டு ரிமூவ் ஹெட்டர்ஸ் கொடுக்குறேன். ரிமூவ் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் ஹெட்டர்ஸ் போய்ட்டு எனக்கு வேறு டைப் கொடுக்குறேன். ஸோ இது லாஸ்ட் இருக்குது பாருங்கள். இதை நான் கொடுத்தனா டாக்குமெண்ட் டைட்டில் மட்டும் கேட்குது, வேண்டதை கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு அதுவும் வேணாம், வேறு டைப் வேணும்னா மறுபடியும் ஹெட்டர் போங்க, ரிமூவ் பண்ணுங்கள், மறுபடியும் ஹெட்டர் போங்க. ஸோ அதில் நிறையா டைப் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் டாக்குமெண்ட் 1 இருக்குது. இதில் வந்து ஃபேஸட் ஈவென்ட் பேஜ்னு இருக்குது, ஃபேஸட் ஆட் பேஜ்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து இதில் கொடுங்க. ஸோ டாக்குமெண்ட் டைட்டில் கொண்டு கொடுத்துருக்கேன், க்ளோஸ் கொடுக்குறேன், க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த ஃபாண்ட்டில் தான் இருக்குமா, இல்லை வந்து டாக்குமெண்ட் டைட்டில் வந்து வேறு ஃபாண்ட்டில் மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ மறுபடியும் இங்கே போய்ட்டு அந்த டாக்குமெண்ட் டைட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், எனேபிள் ஆகிடும். எனேபிள் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிசைன் வரும். ஸோ இதில் வந்து ஹெட்டர் ஃபோட்டோஸ் நார்மலாக இருக்கும். ஸோ டேட் அண்ட் டைம், இந்த டேட் அண்ட் டைம் எதுக்குன்னா நீங்கள் இங்கே உங்களுக்கு எங்கேயாச்சும் வந்து டாக்குமெண்ட்டில் வந்து டேட் அண்ட் டைம் வேணுனாலும் சரி, இல்லை வந்து ஹெட்டரில் வந்து டேட் அண்ட் டைம் வேணுனாலும் சரி. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டேட் அண்ட் டைம் வேணும். ஸோ நான் பண்ணுறது வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன், டேட் அண்ட் டைம் கொடுக்குறேன். கொடுத்தா நிறைய டைம் ஃபார்மேட் இருக்குது பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டில் ஒரு டேட் மட்டும் இருக்குது, 4/24 month 24 டேட் இயர் 2021 கொடுத்துருக்காங்க. அது கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஏப்ரல், அது கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24 2021. இதுக்கு கீழே போனால் இன்னும் ஷார்ட்டாக இருக்குது, இது கீழே போனால் கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்குது. இது ஒவ்வொன்றும் இப்போ ஒரு டேட் ஃபார்மேட் இருக்குது. இது கீழே வந்தோம்னா டேட் அண்ட் டைம் ஃபார்மேட் இருக்குது பாருங்கள். வெறும் டைம் இருக்குது, டேட் அண்ட் டைம் ஃபார்மேட் இருக்குது. ஸோ நான் ஏதாவது ஃபார்மேட் இந்த ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சாட்டர்டே ஏப்ரல் 24 2021 கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்தோன்னா இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா டேட் வந்து என்ட்ரி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் க்ளோஸ் கொடுத்தேன்னா எல்லா பேஜ்லேயும் இருக்கும். ஸோ மறுபடியும் இது இன்னும் எடிட் பண்ண போகிறேன். மறுபடியும் உள்ளே போகிறேன். இப்போ டாக்குமெண்ட் இன்ஃபோ, இந்த டாக்குமெண்ட் இன்ஃபோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து உங்கள் ஆத்தர் நேம் கொடுக்குறதாலும் கொடுக்கலாம், இல்லை ஃபைல் நேம் கொடுக்குறதாலும் கொடுக்கலாம். ஸோ ஆத்தர் நேம் கொடுத்தோம்னா டைலாக் பாக்ஸில் ஓப்பன் ஆகும்.
ஸோ இதில் வந்து இடத்துல பார்த்தீங்கன்னா யூசர்னு இருக்குது. ஸோ இதில் வந்து உங்கள் நேம் வேணும்னா டைப் பண்ணிக்கலாம், என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேம் டைப் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துலேயும் நேம் வந்து வந்துடும். ஸோ அதான் டாக்குமெண்ட் இன்ஃபோ. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ். இதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து ஹெடர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸில் வந்து பிக்சர்ஸ் இன்செர்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் பிக்சர் போய்ட்டு உள்ள பிக்சரை வந்து நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைன் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கோ டு ஃபோட்டோன்னு இருக்குது பாருங்கள். இந்த கோ டு ஃபோட்டோ கொடுத்தோன்னா இப்போ நம்ம வந்து ஹெடரில் இருக்கும், டாப்பில் இருக்கும். நான் கோ டு ஃபோட்டோ கொடுத்தனா இப்போ வந்து கர்சர் வந்து கீழே வந்துடும். ஸோ நான் கொடுக்குறேன் கோ டு ஃபோட்டோ. பார்த்தீங்கன்னா கர்சர் வந்து ஃபோட்டோவில் வந்துடுச்சு. இல்லை மறுபடியும் ஹெடர் போனோன்னா இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா கோ டு ஹெடர் வந்து எனேபிளாக இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணால் மறுபடியும் வந்து ஹெடருக்கு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்போ எனேபிள் ஆகும்னா, ஸோ இந்த ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் கொடுத்தா இதில் வந்து இப்போ ஒர்க் ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டாக்குமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்மேட் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹெடரில். ஸோ எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ இது வந்து எப்போ ஒர்க் ஆகும்னா, ஸோ டிஃப்ரெண்ட் ஆட் அண்ட் ஈவென்ட் பேஜ்னு இருக்குல்ல, இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இது வந்து ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ நான் பண்ண கொடுக்குறேன்னா இந்த டிஃப்ரெண்ட் ஆட் அண்ட் ஈவென்ட் பேஜ் இருக்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டேன். இதுனாச்சும் ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஆட் பேஜ், ஸோ ஹெடர். செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஈவென்ட் பேஜ், அது எம்டியாக இருக்குது. ஸோ அதில் வந்து எனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து ஆட் பேஜில் தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா ஈவென்ட் பேஜுக்கு வந்துடும். ஸோ நான் வந்து இதில் வந்து எனக்கு என்ன ஹெடர் வேணுமோ அந்த ஹெடர் வந்து நான் டைப் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் கொடுத்தனா ஆட் பேஜ் போகும், மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்தனா ஈவென்ட் பேஜுக்கு வரும். ஸோ அந்த ஆட் பேஜ் எல்லாமே சேமாக இருக்கும், ஈவென்ட் பேஜ் எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆடில் ஒன்று கொடுத்துட்டோம். ஸோ ஈவெண்ட்டில் வந்து ஒரு ஃபார்மேட் வந்து வச்சுட்டோம். இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட் பேஜ் வந்து ஆட் பேஜ் நேமில் இருக்குது, செகண்ட் பேஜ் டைட்டிலில் இருக்குது, தேர்ட் பேஜ் நேமில் இருக்குது, ஃபோர்த் பேஜ் டைட்டிலில் இருக்குது. இதுதான் வந்து ஆட் அண்ட் ஈவென்ட். ஸோ மறுபடியும் வந்து நான் கிளிக் பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஆட் அண்ட் ஈவென்ட் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், எனக்கு ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் டிஃப்ரெண்ட்டில், ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நான் டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட் பேஜ் கொடுக்குறேன். கொடுத்தேன்னா ஸோ எனக்கு இதில் என்ன ஹெடர்ஸ் வேணுமோ அந்த ஹெடர்ஸ் வந்து நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கொடுக்குறேன், கொடுத்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனில் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் என்ன ஃபார்மெட் வச்சோமோ அதுதான் இருக்கும். தேர்ட் வந்து ஆடில் என்ன ஃபார்மெட் யூஸ் பண்ணமோ அந்த ஃபார்மெட் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதில் வந்து டிஃப்ரெண்ட் பேஜ் ஆட் அண்ட் ஈவெண்ட். ஸோ இந்த ஷோ டாக்குமெண்ட் இருக்குல்ல, ஷோ டாக்குமெண்ட் டெக்ஸ்ட், இது டிக்கில் இருந்தால் கீழே இருக்க அந்த டாக்குமெண்ட் டெக்ஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதை வந்து அன்டிக் பண்ணிட்டேன்னா டாக்குமெண்ட் எல்லாமே போயிடும். ஜஸ்ட் பேஜ் மட்டும் தான் இருக்கும், பிளாங்க் பேஜாக இருக்கும். பட் டெக்ஸ்ட் இருக்கும், ஆனால் இந்த ஹெடர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸில் ஷோ ஆகாது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பொசிஷன். இப்போ ஹெடர் ஃப்ரம் டாப், ஃபோட்டோ ஃப்ரம் பாட்டம் இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா ஹெடர் ஃப்ரம் டாப் வந்து எப்படி இருக்குன்னா 1.25 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஸ்பேசிங் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து ஹெடர்ஸ் வந்து கீழே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் அது என்ன ஸ்பேசிங்கில் வேணுமோ அதுதான் நம்ம வந்து வச்சுக்கிறது தான். ஸ்பேசிங் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ ஃபோட்டோஸ்க்கு அதேமாதிரி தான். நம்ம ஹெடர்ஸ் வந்து எப்படி கொடுத்தோமோ அதேமாதிரி தான் ஃபோட்டோஸ். ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபோட்டோஸில் என்ன வேணுமோ அது கொடுங்க. கொடுத்து ஃபோட்டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. மேலே போது பாருங்கள் பேஜ்லேருந்து. இப்போ நான் க்ளோஸ் கொடுத்தேன்னா க்ளோஸ் ஆகிடும். அலைன்மெண்ட் டேப் பார்க்க போகிறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு பக்கத்தில் நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணணும். அது உங்களுக்கு எங்கே அலைன் ஆகணுமோ ஸோ அந்த பொசிஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அதுக்கு உங்கள் டைப் பண்ணுங்கள். இன்செர்ட் அலைன்மெண்ட் கொடுங்க. இப்போ நீங்கள் சென்டரில் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா கர்சர் சென்டரில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரைட் சைடு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா கர்சர் ரைட் சைடில் இருக்கும். ஸோ மறுபடியும் உள்ளே போகிறோம். 3 கொடுக்குறேன், 3 கொடுத்துட்டு ரைட் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். டாட்டா லைன் வந்து லாஸ்ட்டாக கர்சர் பிளிங்க் ஆகுது. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணி, ஸோ இங்கே நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா சாப்டர் 1 கொடுக்குறேன். சாப்டர் 1 கொடுக்குறேன், கொடுத்துட்டு இப்போ நான் க்ளோஸ் கொடுக்குறேன். க்ளோஸ் கொடுத்தேன்னா சாப்டர் 1 வந்துடுச்சு. அப்புறம் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ ஆர்ட் பேஜெலாம் ஒரு சாப்டரில் இருக்குது. ஸோ ஈவென்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா வேறு டாக்குமெண்ட் ஸ்டைலில் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம், வேறு ஸ்டைலில் வச்சுருக்கோம். ஸோ தேர்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஆட் பேஜ் நார்மலாக வந்துடுச்சு. மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் ஆட் அண்ட் ஈவென்ட் பேஜ் கிளிக் பண்ணியிருக்கிறதுனால இதுமாதிரி இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஆட் அண்ட் ஈவென்ட் பேஜ் எடுத்துகிட்டு க்ளோஸ் கொடுக்குறோம். கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அந்த சாப்டர் 1 தான் இருக்கும். ஈவென்ட் பேஜில் வந்து நம்ம செலக்ட் பண்ண அந்த ஹெட்டர்ஸ் வந்து இருக்காது. ஸோ அடுத்தது ஃபோட்டோஸ் பார்ப்போம். ஃபோட்டோஸ் வந்து சேம் எப்படி நம்ம ஹெட்டர்ஸ் பார்த்தோமோ அதே தான் ஃபோட்டோஸ். ஸோ ஃபோட்டோஸ் நம்மளுக்கு என்ன வேணுமோ அது அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ வந்து நான் பேஜ் நம்பர் 1 கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2, அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 3. இது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேஜ் நம்பர் அப்டேட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கோ அந்த அத்தனை நம்பர் ஆஃப் பேஜஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 14. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ ஸ்டேட்டஸ் பாரில் பேஜ் 14 ஆஃப் 14 இருக்குது. ஸோ இதோட மீனிங் என்னென்னா டோட்டல் 14 பேஜஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு
14 பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பேஜில் இருக்கோன்றதை டினோட் பண்ணுவோம். இந்த செகண்ட் 14ல் இருக்கிறது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா 14th பேஜில் இருக்கும். ஸோ டோட்டலும் 14 பேஜஸ் தான். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் பேஜ் போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்டர் என்ன பார்த்தோமோ அதே தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன்று இருக்குது, அதை பார்க்க போகிறோம். ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இன்சர்ட் போகிறேன். இன்சர்ட் பேஜ் நம்பர். ஸோ பேஜ் நம்பர் கேட்கும், உங்களுக்கு வந்து டாப் ஆஃப் த பேஜ் வேணுமா, பாட்டம் ஆஃப் த பேஜ் வேணுமா, இல்லை பேஜ் மார்ஜின் வேணுமா, எல்லாமே கேட்கும். ஸோ நான் வந்து டாப் ஆஃப் த பேஜ் கொடுக்குறேன். டாப் ஆஃப் த பேஜ் பண்ணோம்னா அதில் வந்து இருக்கும் பிளைன் நம்பர் வேணுமா. ஸோ அதில் வந்து நிறையா ஸ்டைல் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு அதுக்கு ஒரு பேஜில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா போல்டாக இருக்குது, பேஜ் 1 of 1. இது பேஜ் 1 of 1 கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் 1 of 14 இருக்கும். இன்னும் டோட்டல் நம்பர் ஆஃப் 14 பேஜஸ் இருக்குது. செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா பேஜ் 2 of 14 இருக்கும். ஸோ நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு பேஜ் 1 of 14 இருக்குது, வந்துடுச்சு. வந்தோடனே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பேஜ் 1 of 14. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா பேஜ் 2 of 14. அடுத்ததில் பேஜ் 3 of 14. இதுவும் பார்த்தீங்கன்னா ஹெடர்ஸ் மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது பேஜ் நம்பர் மட்டுமே இருக்கும். ஸோ இதில் மறுபடியும் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேஜ் நம்பர். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா ஹெடர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து வேர்ட் ஆர்டர் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.